Hello friends, வணக்கம் and welcome to our channel No Idea Tamil. And இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃபரண்டான வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கியூட்டான குட்டியான 3D caricature minifigure வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யறதா இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம செய்ய போற கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து மாசான கேரக்டர் தான். சோ இது யாருன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் மூவில வர நம்ம ரோலக்ஸ் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து செஞ்சு காமிக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி செய்யறதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் என்னோட டிப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லி தர போறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிடும் இது வந்து எப்படி செய்யறதுன்னு. அண்ட் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் இது வரைக்கும் நீங்க கிராஃப்ட் ஒர்க்கே செஞ்சது இல்லை அப்படின்னா அப்ப நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வருமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பெர்ஃபெக்ட்டா வந்து வராது. ஒரு 2 to 3 அட்டெம்ப்ட்ஸ் வந்து பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா வந்து வரும். ஆனா நீங்க 2 to 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் ஸ்கில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருங்க. பெர்ஃபெக்ட்டா வரைக்கும் விடாதீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல ரோலக்ஸ் கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சவங்களா அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மூவி கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க லவர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கூட பண்ணலாம். ஸோ நீங்க கிஃப்ட் பண்றது கூட நீங்க வந்து செஞ்சு நீங்க தாராளமா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நீங்க கடைகள்ல தேடி தேடி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறத விட இதை நீங்க செஞ்சு உங்க கையால கொடுங்க. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் வந்து தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆனது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ மறக்காம நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கேரிகேச்சர் மினி ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பேப்பரில் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு தான். ஸோ தலைக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா பேப்பரை வந்து நம்ம டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியிருக்கோம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பும் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பேப்பரில் வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ மெஷர்மெண்ட்னு கேட்டிங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் வந்து ரேடியஸ் வந்து இருக்கணும். அண்ட் நம்ம பார்க்க போகிற அடுத்த பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி, அதாவது செஸ்ட்லேருந்து கீழே அப்டமன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர பார்ட் தான் இது. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2.2 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் இதோட வித் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1.2 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் இதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.5 சென்டிமீட்டர் வந்து திக்னஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் தான். ஸோ 2 கால் வந்து தேவை. அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கால்களுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ஸோ கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து தேவை. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3.4 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கான பார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, பேப்பரில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக எடுத்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப் பண்ண போகிறோம். ஸோ வந்து கிளே வச்சு கிடையாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி காம்பவுண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் எம்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்டாச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மினி ஃபிகருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கல்ப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்சில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களே எம்சில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் பேஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் எம்சியில் வந்து எடுத்து ஸோ நம்ம செஞ்சு வச்ச அந்த ஹெட்டுக்கான பார்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஒரு தொப்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது தலைக்கு போகிற அந்த கேப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே அந்த ஹெட்டு சுற்றியுமே ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எம்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லேயர் தான். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கான டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா
கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டரை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த எம்சியில் நம்ம ஒட்டினது காயறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ நமக்கான ஹேர் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற நைஃப் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கட் பண்ணாலுமே வந்து அந்த முடியெல்லாம் அந்த முடியோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கட்டரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கேப் விடாமல் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஹேரோட டெக்ஸ்சர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே அட்டம்ப்ட்டில் ஃபுல் ஹேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல செய்யும் போது இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ வந்து நம்ம எம்சியில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ காயறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் காய வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் என்ன கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இன்னும் அந்த கிருதால வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கவே கிடையாது. அண்ட் பேக் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இன்கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற செய்யலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியை வந்து நம்ம செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சியில் வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அந்த தாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எம்சியில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எம்சியில் வந்து எடுத்து நம்ம போட்ட அந்த வரைஞ்ச அந்த லைன்ஸு தாண்டி வெளியே வராமல் அதுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியை வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாடி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ தாடி ப்ளஸ் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சியில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்னு. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டரை யூஸ் பண்ணி கிருதா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தாடி வந்து கட் பண்ண தேவையில்லை. ஸோ தாடிக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து வேறு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சைடு இந்த தாடிக்கான டெக்ஸ்சர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரும். காஞ்சதுக்கப்புறம் செய்ய முடியாது, டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் போட்டிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை காய வைக்கணும். ஸோ காய வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீசையை வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு மணி நேரம் வந்து காய வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீசையை வந்து வைக்க போகிறோம். ஸோ மீசை வைக்கிறதுக்காக நான் எம்சியில் வந்து எடுத்து அதை வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்து நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீசையை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீசையை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மீசை வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா எம்சியில் வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக வரும். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது தாடி. ஸோ வந்து தாடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நிறையாவே வந்து தாடி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து எம்சியில் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஷேப்புக்கு வந்து உருட்டி வச்சுக்கிறேன். ஸோ அந்த எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கரெக்டாக நம்ம தாடி வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல ஒட்டாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஒரு ஊசியை யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு இந்த எம்சியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதாவது சைடில் வர அந்த தாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நைஃபை யூஸ் பண்ணி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்ன லைன்ஸாக கொஞ்சம் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. எதுக்காகனா அந்த பியர்டோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக தான் இப்படி வந்து நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கண் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கோம். ஸோ வந்து நான் கண் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைஞ்சி இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து கொஞ்சம் கோவம்
கோபமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம செய்ய போகிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் சார் கேரக்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே டெரராக இருப்பார். ஸோ அதுக்காக நான் கோபமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புருவத்தை வந்து நான் வரைஞ்சிருக்கேன், கண்களையுமே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் செய்ய போகிற கேரக்டர் சாஃப்டான கேரக்டர், சிரிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புருவத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அந்த ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம செஞ்சு வச்ச பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அதோட ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இருக்கிற பாடிக்கான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு இருக்கிற கைகள் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 கைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்லாம் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், அதை கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த கைக்கான பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து போட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேப்பரில் செஞ்சனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கை பெண்ட் பண்ணதுக்கப்புறமா 2 கை, நம்ம 2 கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கான ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக வந்து ஃபெவிகால் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த எண்ணில் மட்டும் ஃபெவிகால் போட்டு இப்போ நம்ம கையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நம்ம செய்ய போகிற போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் சார் வந்து கையில் கத்தியை வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையை வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதே போஸ் வந்து செய்கிறீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க. ஸோ 2 கையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி வந்து செய்யணும். ஆங்கிள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ 2 கையுமே லைட்டாக அப்படி முன்னாடி வந்திருக்க மாதிரி கொஞ்சம் மடங்கி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம கால்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ கால் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம காலுக்காக செஞ்சு வச்ச பாட்டை எடுத்து லைட்டாக எண்ணில் ஃபெவிகால் போட்டு நான் வந்து நம்ம அந்த பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து நிற்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கால்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மடங்கி இருக்கிற மாதிரிலாம் செய்ய தேவையில்ல. சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இருந்தாலே போதும். ஸோ இதே மாதிரி இன்னொரு காலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் க்ளூ வந்து போட்டுக்கோங்க. ஸோ எதுக்காகன்னா பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து உடையாது. ஸோ அதனால் எல்லா ஜாயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. 2 கை 2 கால் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கையில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கையில் என்ன பண்ண போகிறோம்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஆர்ம்ஸ் வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்சில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த எம்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்ததில் அது கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா தெரிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு எம்சி வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப தின்னாக தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் தின்னாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக வந்து புரியும். ஸோ வந்து எப்படி வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து பண்ணணும்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ் வந்து செஞ்சாச்சு. ஸோ ஆர்ம்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஃப் ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து மடிச்சு விட்டுருப்பாரு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த மேலே வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஆர்ம்ஸ்னு கூட வச்சுக்கலாம், இல்லைனா ஹாஃப் ஸ்லீவுக்கான அந்த ட்ரெஸ்ஸுன்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது 1 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. ஸோ காய வச்சது எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தோள்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்சியில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதே எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோள்பட்டை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக எம்சியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேலே கொஞ்சம் ஒரு சின்ன ஊசியை வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வரோம்.
ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்கும்னா பார்க்க இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு லைன் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தோள்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கேர்வாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து செஞ்சு 1 மணி நேரம் காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து செஸ்ட் வந்து வைக்கலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஒரு 6 பேக்ஸ் வச்சிருப்பானான்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் அது பார்க்க கொஞ்சம் செஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து 6 பேக் வந்து வைக்க போகிறது கிடையாது, ஏன்னா வந்து காஸ்டியூம் வந்து மறைச்சிரும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லாவே வந்து 1 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. ஸோ காய வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த மினி ஃபிகர் வந்து எப்படி செய்யறதுன்னு. என்னடா வீடியோவை பாதிலேயே முடிச்சிட்டேன்னு சொன்னு கேட்காதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது வெறும் முதல் அத்தியாயம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட வந்து முடிச்சிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் இந்த மினி ஃபிகருக்கான வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ், ஷூ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கடைசியாக உங்களை பார்ட் 2 வீடியோவில் நாளை மறுநாள் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி. Goodbye.